ஸ்ரீமாத்ரே நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. இந்த சண்டி பாராயணம் நம்ம எல்லாம் கேட்டு வரணும் இல்லையா? நிறைய பத்ததிகள்லாம் நிறைய மகான்கள்லாம் அம்பாள உபாசனை பண்ணி அந்த அனுகிரகத்தின் மூலமாக நிறைய விதமான பத்ததிகள்லாம் கொடுத்திருக்காங்க. அதுல சுவாமிகள் நமக்கு ரொம்ப முக்கியம். அதாவது நிறைய பேர் இப்ப லெக்சர் எல்லாம் படிக்கிறோம். நீங்க லெக்சர் கொடுக்கணுங்கிறதுனால முதல்ல ஒரு வாரம் ப்ரிப்பேர் பண்ணுவா, நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து அழகா லெக்சர் கொடுத்துட்டு போயிடுவா. ஆனா அவளுக்கு இந்த லெக்சர் கொடுத்த அவ சொன்னதுல எவ்வளவு நம்பிக்கை இருக்குன்றது 2 வருஷம் போய் கேட்டோம்னா அவளுக்கு இந்த லெக்சர் கொடுத்ததே மறந்து போயிடும். அப்புறம்னா சப்ஜெக்ட் தெரிஞ்சிருக்கிறதுக்கு இது ப்ரொஃபஷன். அது யாருமே தப்பிதம்ங்கிறதுலாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா சின்ன வயசுல இருந்தே சுவாமிகளுக்கு இந்த துர்கா சப்தசதி மேல ஒரு பிரியம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க. அப்பெல்லாம் காலம்பர வைத்தியத்துக்கு ஒண்ணு சாயங்காலம் காரியங்கள்லாம் இருக்கும். எவ்வளவு காரியங்கள் 4 பேர் 5 பேர் கூப்பிட்டா கூட இவர் எந்த ஆத்துல தேவி மாத்தியம் பாராயணம் சொல்றாளோ அவ குறைச்ச ரூபா கொடுத்தாலும் பாதம் பிள்ளைன்னு அதை விட்டுப்பார். ஏன்னா இவருக்கு அன்னைக்கு பாராயணம் பண்றது நமக்கு பாராயணம் பண்றதுக்கு அவ வசதி பண்ணி கொடுத்துருக்கான்னு நினைச்சுப்பார். அவளுக்கு போய் பாராயணம் பண்றதுக்கு கேட்க அப்படி நினைக்க மாட்டார். நமக்காக அவளை காரியம் பண்றாள். அதுக்கு ஒரு உதாரணம் மதுரையில ஒரு பெரிய ஒரு செட்டியார், அவருக்கு ஒரு ஜோசியர் கஷ்டமங்கல பிரச்சனைகள்லாம் பார்த்து 48 நாள் உங்களுக்கு துர்கா சப்ததி பாராயணம் பண்ணினா உங்க காரியங்கள் நன்னா நடக்கும். ஆனா அதுலயும் நீங்க அந்த சுப்பிரமணிய கேத்திரம் திருப்புறங்குன்றத்திலிருந்து பாராயணம் பண்ணினா உங்களுக்கு அந்த பலன் சர்வ நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் கேட்டா எங்களாலெல்லாம் திருப்பரங்குன்றத்துல போய் உட்கார்ந்து பாராயணம் பண்றதுக்கெல்லாம் கஷ்டமா இருக்கும்னா இவர் காயில விழுந்தது. இவர் வாலண்டியரா நான் பாராயணம் பண்றேன். மதுரையிலிருந்து 5 மைல் ஞாபகம் பஸ் சார்ஜ் 2 அணா இருந்து அதுக்கு போயிட்டு 2 நாள் கொடுத்து வரணும். இவருக்கு ஒரு நாளைக்கு 6 அணாவோ 8 அணாவோ தட்சணை தரேன்னு அவர் சொல்லியிருக்கார். இவர் என்ன பண்ணுவார், மத்தியானம் சாப்பிட்டுட்டு 2 மணிக்கு கிளம்புவார். நடந்து திருப்பரங்குன்றம் போய் அழகாக உட்கார்ந்து பாராயணத்தை முடிச்சுட்டு அங்க சந்தியாவந்தனத்தை சரவண அங்க பண்ணி முடிச்சு அங்கிருந்து சுவாமி தரிசனம் பண்ணி ராத்திரிக்கு திரும்பி ஆத்துக்கு ஒரு 3 மணி 8 மணி ஆகும். அப்புறம் தான் ஆகாரம் விழுவார். நம்மள மாதிரி வாட்டர் பாட்டில் எல்லாம் எடுத்துன்னு போனாரா என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவருடைய உடம்ப பார்த்தேன்னா கொஞ்சம் கூட வாட்டமே இருக்காது. நன்னா ஒரு பைல்வானோட உடம்பு மாதிரி தான் அவரோட உடம்பு. அப்போ அம்பாளுடைய அனுகிரகம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். இதே மாதிரி 48 நாளைக்கு அவர் ராமேஸ்வரத்திலையும் உட்கார்ந்து பாராயணம் பண்ணியிருக்கார். எங்க படுத்திருந்தார், எந்த இடத்துல சாப்பிட்டார், என்ன பண்ணினார் என்னங்கிறது சிதம்பர ரகசியம். ஆனா அவர் தான் பாராயணம் பண்ண பெருமையா சொல்லுவார். எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை பண்றதுக்கு ஏற்பாடு கொடுத்தா அப்படின்னு. ஒவ்வொரு தினமும் துர்க்கையை பத்தி எங்கெல்லாம் புஸ்தகங்கள் இருக்கோ அவர் படிக்காது கிடையாது. பாராயணத்துக்கு ஒரு லிஸ்ட் தயார் பண்ணி இதை இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு. இப்ப நான்லாம் என்னன்னா யாரையும் ஒருத்தர் சொன்னா நான் செய்யறபடி சொன்னா சந்தோஷப்படுவேன். நான் செய்யறதுக்கு அவ மாறுதலா ஏதாவது சொன்னா என்னோட ஈகோ ஒத்துக்காது. இல்ல நாங்க சம்பிரதாயம் இப்படித்தான், நான் உங்கள்ட்ட யோசனை கேட்டேன்னா இதெல்லாம் சொல்லி நான் எதிர்ப்பு. இது என்னோட சுபாவம். அவர் நேர் மாறுதலா யாராவது தப்புன்னு சொன்னா சந்தோஷப்படும். அது ஏதோ விஷயம் இருக்கு, அதை பார்க்கணும் அப்படின்னு வேணும்னா அவர் திருத்திப்பார். நான் சொன்னேன் வந்தவன் சாதாரண ஆள், அவன் அங்க பண்றா அவ அப்படி கேட்டா யாரு என்ன சொன்னாலும் நம்ம அதை பார்த்து எது உண்மை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பாராயணங்கள்லாம்
எனக்கு தெரிஞ்சு இது நானா ஆரம்பிச்சு வச்சிருந்தது 61 இருந்து 60ல இருந்து இதை கடைசியில சுற்றுமே லக்ஷ்மி படிச்ச கடைசியில 4 ஸ்லோகமா மனப்பாடம் பண்ணி ஒவ்வொன்றையும் 20 ரூபா சொல்லி இதை எப்படியாவது 1 மணி நேரத்துக்குள்ள பண்ணி முடிக்கணுங்கிற டிராமா எல்லாம் பண்ணியிருக்கேன். அப்போ இதை எப்படி பண்றது என்ன ஆகுதுன்னா நிறைய ஒரு விதிகளை மாத்திட்டே வருது. ஆனா ஒவ்வொருத்தரும் மாத்துறதுக்கும் காரணங்களும் சொல்லுவோம். முதல்ல எல்லாம் ஸ்ரீ சுக்த சம்பிக்கிறோம். முதல்ல ஒருத்தரும் ஸ்ரீ சுக்தம் சொல்லுவோம், பின்னால் ஒருத்தரும் சொல்லுவோம். அப்புறம் வேண்டாம், சண்டியிலேயே மகாலட்சுமி ஆட்டாருக்கு தனியா எல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம்னா முதல்ல கவச்சார்கேலுக்கு முடிஞ்சு நவாட்சரி மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ராத்திரி சுக்தம் சொல்லுவார். சில பద్ధதிகள் நீங்க சில மண்டலிகள் போர்த்தா பண்ணிட்டு வருவா. அப்புறம் ஒரு மகா வித்வான் வந்தார், பேசிட்டு இருந்தார். இல்ல தீட்சர்வாள், முதல்ல நீங்க அத அப்படி சொல்ல வேண்டாம், முதல்ல ராத்திரி சுக்தத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க நவாட்சரியை சொல்லி தண்டிய ஆரம்பிக்கலாம். கூட்ட மாத்தி விட்டுட்டாரு. எங்களுக்குலாம் ஏக கோபம். சொல்லிட்டே வந்தோம். 2 வருஷம் ஆச்சு. திருப்பி அதே வித்வான் வந்தார். இல்ல எனக்கு பார்த்தது இல்ல, முதல்ல பண்ணது சரியா இருக்கு. எனக்கு ஏக கோபம். என்னை விட கோபம் ஜாஸ்தி ஸ்ரீதரன் நம்ம ஸ்ரீராமணி அப்பாக்கு எப்படியே வரும். அவன் பேருக்கு தஞ்ச மாதிரி அப்படியே போடும். எங்க 2 பேரையும் கைய வச்சார். இப்ப குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கோமோ இல்லையோ, இதே இதுலயே இருக்கட்டும், இப்படி சொல்றதுக்கும் விதி இருக்கோ இல்லையோன்னா இதுல இருக்குன்னாரு. அப்ப இதே மாதிரி பள்ளிட்டு வந்தா போலான்னு விட்டார். நடுவுல ஒரு 74 75 எல்லாம் இருக்கும்போது முதல்ல சித்த குட்டிகா ஸ்தோத்திரம் சொல்றது கிடையாது. அதுக்கப்புறம் அவர் பார்த்து இனிமே நம்ம ஆசிரமத்துல பண்ணக்கூடிய பாராயணங்கள் போது குட்டிகா ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டு நம்ம அதை ஆராய்ப்போம். பாக்கி எல்லாம் முன்னால நீங்க என்ன சொல்றேன்னு வைக்கிறேன்றதுலாம் மெயின் கிடையாது. இது முக்கியமாக சொல்லணும். நீங்க உங்க ப்ரொசீஜர்ல பார்த்தீங்கன்னா தெரியும். முன்னால சொல்லக்கூடிய முக்கியமான இந்த ஞாசங்கள் நேரம் இருந்தால் சொல்றதுக்கு கணபதிக்கு நமஸ்காரத்துக்காக கணபதி உபனிஷத், அம்பாளை பத்தி இந்த நவாட்சரியோட உத்தாரணம் சொல்லி இருக்கிறது இந்த தேவி அசர்வ சீர்ஷத்துல. அது வேதத்துல இருக்கிற பாகம்ங்கிறதுனால அந்த தேவி உபனிஷத். அப்ப ஒண்ணுமே சொல்ல முடியலையா, தும் குருப்யோன்மஹா கம் கணபதியன்மா தும் துர்காயிரமா உபனிஷத்துலாம் சொல்லிய என்ன நமக்கு தேவையோ அதை மெயினாக நமக்கு சௌக்கியமாக அவர் கொடுத்திருக்காங்க இல்லையா. இத்தனால நானும் உங்க கூட சேர்ந்து நிறைய பாராயணம் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தரும் குஞ்சிகா ஸ்தோத்திரம் தான் ஆரம்பிப்போம். திடீர்னு நீங்க படிக்கும் போதுதான் என்னுடைய அர்த்தமே புரிஞ்சது. ஏன் சுவாமிகள் குஞ்சிகா ஸ்தோத்திரத்தை மெயினா சொல்றார் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னால இன்னொன்னு சொல்றேன். 13 அத்தியாயம் சொன்னது சுமேதஸ் அப்படிங்கக்கூடிய பிரம்ம ரிஷி. அதுல ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அதே மாதிரி பின்னால வரக்கூடிய அந்த 3 ரகசிய திரயம் இருக்க அத சொன்னதும் ரிஷிர்வாச்சாங்கிறது. எனக்கு ஒரு காரியம் நன்னா ஒரு ஜோசியர் சொன்னார். அவர் சொன்னபடி ஏதோ கோவிலுக்கு போனேன். இழந்த வேலை திருப்பி கிடைச்சது. கோர்ட்ல வீடு ஏலத்துக்கு போனது, அதே வீடு திருப்பி எனக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அந்த ஜோசியர் மேல அவ்வளவு பிரியம் இருக்கும். பதே நமஸ்காரம் பண்ணி சடாரி எல்லாம் சாத்துவேன். இது இங்க பழக்கம். ராஜாக்கு ராஜ்யம் வந்த உடனே அவனுக்கு தன்னை தெரியாத யோஜனை பண்ணி பார்த்தான். நமக்கு இந்த ராஜ்யம் கிடைக்கிறதுக்கு யார் காரணம்? இந்த மகர்ஷி தானே காரணம். நம்ம கையில அன்னைக்கு 1 பைசா கிடையாது, ஒண்ணுமே இல்லாம சாப்பாட்டுக்கே இல்லாம திண்டாடிட்டு இருக்கும் போது அவர் தான் நமக்கு இந்த வழியை காமிச்சார். உடனே அவரை போய் நமஸ்காரம் பண்ணி முதல் ரகசியத்திரத்த முதல் ஸ்லோகமே இதுதான். நீங்க உங்களோட அனுகிரகத்தை சௌரியமா இருக்க, இந்த அம்பாளை பத்தி இன்னைக்கு சொன்னேன். மந்திரத்தை உபதேசம் பண்ணி பஞ்சோபச்சாரம் தான் அவனுக்கு தெரியும். அதே தட்டு தடுமாறி தான் பண்ணுவான்.
அந்த வெள்ளனாரும் பூஜை பண்ணி அந்த பலன் அனுபவிச்சாச்சு. எனக்கு அந்த அம்பாளுடைய பூஜை விதானம், அம்பாள் எப்படி உற்பத்தி ஆனா, அவ எந்த இடத்துல இருக்கா, அவளுக்கு பரிவார தேவதைகள்லாம் யாரு, அவளை எந்த விதமாக ஆராதனை பண்ணணும், அவள் எந்தமாக அவள் ஆயுதங்கள்லாம் போட்டு இருக்கா, இதெல்லாம் நீ விஸ்தாரமா எனக்கு சொல்லணும்னு சொன்ன உடனே, சொல்லலைன்னா எனக்கு அதை பற்றி தப்பிதம் இல்லை, எனக்கு ஆசை இருக்கு, கேட்டேன், பக்தியோட எனக்கு அதை செஞ்சு பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கு. நம்ம முதல்ல சாதாரணமா ஒரு கோவிலுக்கு ஏதோ பண்ணிட்டு வந்துருவோம், காரியம் நடந்துடும். அதுக்கப்புறம் வசதி வந்தப்புறம் அந்த கோவிலுக்கு போய் நன்னா செய்யணும்ட்டு தன்னை தெரியாம நமக்கு மனசுல தோன்றது இல்லையா, அதே மாதிரி வச்சோம். சொல்றார், இந்த கதை இதுவரைக்கும் யாருக்கும் சொல்லப்பட்டது இல்லை, இதுவரைக்கும் யாருக்கும் சொன்னதும் இல்லை. ஏன்னா இது பூரா ரகசியமான விஷயமாக இருக்கிறதுனால அவளுக்கு வேணுங்கிறவாளுக்கு சிஷ்யாளுக்கு சொல்லிட்டு இருந்தா. ஆனா நீ ரொம்ப பக்தியோடு நீ கேட்கறதுனால உனக்கு நான் இந்த விஸ்தாரமாக சொல்றேன் அப்படின்னு ரகசிய திரயத்தை தான் சொல்றேன். இப்ப ரகசிய திரயத்துக்கு நான் போல, இந்த புஸ்தகங்கள் எல்லாம் எந்த புஸ்தகத்தை பார்த்தாலும் குத்திகா ஸ்தோத்திரம் கடோசில ஒரு அனெக்சர் மாதிரி ஆட் பண்ணியிருப்பான். நார்த் இந்தியால இருக்கக்கூடிய சில எடிஷன்ல குத்திகா ஸ்தோத்திரத்தை ஆரம்பத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் அவ ஆரம்பிக்கிறாள். இருக்கு முதல் ஸ்லோகம் குத்திகா ஸ்தோத்திரம். இந்த குத்திகா ஸ்தோத்திரத்தை சொல்றது பரமசிவன். நமக்கு பரமசிவன் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த பரமசிவன் தான் இவாளுக்கெல்லாம் வரத்தை கொடுக்கிறார். திருப்பி அவரே அம்பாள் மூலமாக அந்த அவளை சம்காரம் பண்ணது. ரெண்டு வேலையும் அவரோட வேலை. தாம் பட்டுக்கும் படாமல் இருப்பார். 8வது பார்த்தா தெரியும், எல்லாம் வரத்தை பூரா கொடுத்தாச்சு. அவனா அமக்களமா ராஜ்யம் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த சிவ உவாச்சாதான் ஆரம்பமாகும். குஜிகா ஸ்தோத்திரத்துல சிவன் பார்வதிக்கு ஆரம்பிக்க பாருங்க. சுரு தேவி பிரபக்ஷாமி. இப்ப நமக்கெல்லாம் சொல்லல, சிவன் அவரோட குடிச்சிட்டு வந்து கீழே வரமாட்டார். அவர் பேசுறது எல்லாமே அம்பாள்கிட்ட மந்திரம் தான் பேசுவார். நீங்க சில ஆண்கள்ல பார்த்திருக்கலாம், இந்த வீட்டு எஜமானர் யார்கிட்டையுமே பேச மாட்டார். அந்த எஜமானி அம்பாள்கிட்ட மாத்திரம் ஏதோ கையை செய்ய காமிப்பார், ஒரு வார்த்தையை சொல்லுவார். குடும்ப மாற்றம் எல்லாம் நடந்துட்டு இருக்கோம். அந்த சிவன்ல இருந்து இவெல்லாம் கத்துன்றது காரணம். ஏன்னா அதே மாதிரிதான் சிவனம் வேற யார்கிட்டையுமே பேச மாட்டார். அம்பாள் கிடத்துல சொல்றாங்க, சிறு தேவி பிரபக்ஷாமி குஜிகா ஸ்தோத்திரம் உத்தமம். எடுத்த உடனே உத்தமம்ங்கிற பேச போறார். இந்த மாதிரி ஒரு உத்தமான ஒரு ஸ்தோத்திரத்தை உனக்கு நான் சொல்றேன். இந்த ஏன மந்திர பிரபாவேன சண்டி சுபோ பவேத். இந்த சண்டி பாடம் இருக்கு, ஜபங்கள்லாம் பாராயணங்கள்லாம் பண்றோமே, அது உனக்கு நல்லபடியாக பலனை கொடுக்கணுமானா, இப்ப நம்ம ஆத்துல ஒரு காரியம் பண்ணினா கடோசில நீங்க ஒரு காரியம் பண்ணுவேன், ஒரு ஆரத்தி எடுக்கிறது, அதுக்கு பேர் மங்களஹாரத்தின்னு சொல்லுவேன். ஏன்னா காரியங்கள்லாம் நன்னா முடிஞ்சு எடுக்கணுங்கிறதுக்கு பதே பதே மஞ்சள் குங்குமம் சந்தனம் சுவாசினோட என தெரியாது. ஏன்னா அவளுக்கு காரியங்கள் நன்னா நடக்கணுங்க. புஷ்பத்தை வச்சுக்கோ, மஞ்சள் வச்சுக்கோ, வளைய வச்சுக்கோ, இதெல்லாம் சுபாவம். அம்பாள்கிட்ட தான் சொல்றார். அதனால அவளுக்கு அது புரியும். உனக்கு இது சுபமாக முடியணுமானால் இந்த பாடம் நீ எதுக்காக நினைச்சு இந்த சண்டி பாடத்தை பண்றையோ அதனுடைய பலன் உனக்கு கிடைக்கணுமானால் முதல்ல குத்திகா ஸ்தோத்திரத்தை சொல்லுன்னு சொல்ற. அப்ப சொல்றார், பாராயணத்துக்கு அங்கமான கவச்சம், அர்க்கலம், கீலகம், அதுக்கப்புறம் மூலமந்திர ஜபம், சூக்தம். சூக்தம்னு வருது இங்க. சூக்தம்னா ராத்திரி சூக்தம் அர்த்தம். தேவி சூக்தம் தியானம் பண்றோமே, கடக ஞாசனம் பண்ணி கட்டம் செல்வேன். இந்த தியானங்கள்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் நீங்க ஓம் நம சண்டிகாயன்னு கதையை ஆரம்பிக்கணும். நீ இதெல்லாம் பண்ணினாலும் பண்ணியாட்டாலும் அதனுடைய பலன்கள் எல்லாமே இதுல உனக்கு கிடைக்கும்.
சண்டிய நினைச்சு நீ இத பண்ணியாச்சுன்னா பாராயணம் பண்ண முடியாட்ட கூட உனக்கு பலன் கிடைச்சிடும். நீங்க என்ன பண்றேன், முதல்ல குத்திகா ஸ்தோத்திரத்தை பாராயணத்தை ஆரம்பிங்க. திடீர்னு நடுவில் யாரையும் பெல் அடிச்சு வந்தாச்சுன்னா புஸ்தகம் இருக்கிற இடத்துல இருக்கும், பலகா எங்கேயோ இருக்கும், நம்ம காரியம் பாராயணம் விட்டு போயிடும். விட்டு போனாலும் பாதம் இல்லை. குத்திகா ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணியாச்சுன்னா நீங்க சண்டி பாராயணம் பண்ணதாக சர்வ நிச்சயமா நம்பலாம். ஏன்னா இதுல அந்த தான் சொல்றேன். கடவுச்சில ஒரு வார்த்தை நம்ம மாதிரி, அதே இந்த இது சாதாரண இதை படிக்காம படிச்சேன்னா எனக்கு யாருக்காவது ஒரு காரியம் ஆனதுன்னா நான் என்ன பண்ணணும், அவர் இருக்கிற இடத்த தெரிஞ்சுட்டு அவர் வீட்டு வாசல்ல போய் நான் ஏதாவது சுவாமி வந்திருக்கேன் இன்னைக்கு ஏதாவது பண்ணும் போது நான் கூப்பிடுறது போட்டாதான் யாராவது என்ன வந்து கேட்பா. நான் காட்டுல போய் இருந்து சத்தம் போட்டேன்னா அதுக்கு என்ன பிரயோஜனம்? அது மாதிரி நீ அது இத பண்ணாம பாக்கிய காரியங்கள் பண்ணினா உங்களோட பிரார்த்தனை எல்லாம் எங்கேயோ இடத்த நீ அரைஞ்சு இங்க இருந்து பண்ற மாதிரி ஆயிடும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்கிற. எதுக்காக சொல்றேன்னா நம்ம மண்டலியில குறைச்சலே கிடையாது. ஆரம்பத்துல இதுதான் ஆரம்பிக்கிறோம். அழகாக அதை எல்லாரும் பண்ணிடுவாங்க. அதுல எல்லாம் சொல்ற நீங்க அந்த இனிமே படிச்சுட்டு வர்றதுல அந்த சமயக்குங்கிற பதத்துக்கு நேற்றுக்கே சொன்னேன். நன்னா சொல்றதுங்கிறது மாத்திரம் கிடையாது. நீங்க ஏன் புத்தகத்தை பத்தி சொல்லணும்னா நீங்களே சொல்லிட்டு வரும்போதே நம்ம சொல்றதுல 3-4 தப்புகள் நமக்கே தெரியும். எங்க ஹ்ரஸ்வம், எங்க தீர்க்கம், எந்த இடத்துல நம்ம அக்ஷரத்தை மாத்தி சொன்னோம், எந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா மூச்சு விட்டா நமக்கே தெரியும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். உங்களுக்கு நன்னா தெரியும்னு சொன்னான்னு சொல்றேன்னு அது எப்படி தெரியுங்கிறதுக்கு, பாட்டு பாடுறவாளுக்கு நம்ம நன்னா பாடுறோமா அப்படிங்கிறத எய்தாப்புல உட்காந்துருக்கணும் கைய தட்டினாலோ இல்லாட்ட நன்னா பாடினேன்னு சொன்னாதான் திருப்தி வரும் இல்லையா? அதே சமயத்துல நீங்க இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, வீணையோ இல்லை வயலினோ இல்ல புல்லாங்குழலோ நீங்க வாசிச்சேன்னா முதல் ரசிகரே வாசிக்கிறவா தான். வீணையை வாசிக்கும் போது நல்லா இருக்குங்கிறது முதல்ல யாரு சொல்லணும்னா வீணை வாசிச்சவன் தான் சொல்லணும். தன்னை தெரியாத ஒரு த்ரில், ஒரு சந்தோஷம், நம்ம நன்னா பண்ணினோம் அப்படின்னு அந்த செல்ஃப் இருக்கக்கூடிய இந்த சாட்டிஸ்பாக்சன் வருது முக்கியல, அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்க படிக்கும் போது தன்னை தெரியாம அர்த்தம் வரும். இப்ப நான் தான் படிச்ச ஒண்ணு அர்த்தம் சொல்றேன். அப்பப்போ படிக்கும் போது ஏதோ தோன்றதோ உங்களுக்கு சொல்றேன் இல்லையா? என்ன மாதிரி நீங்க உங்களை நினைச்சுக்கோங்க. புரியுதா? எனக்கு நேரம்ங்கிறது இல்லாம நான் படிச்சவன். அதாவது 12 மணிக்கு இங்க முடிச்சதுன்னா 12:05 கார்ல இருந்து ஆபீஸ் போயிடும். அப்போ என்னோட ஞாபகம் பாராயணத்துல இருக்குமா ஆபீஸ்ல இருக்குமா யோகம் பண்ணி பாருங்க. அப்படி இருக்கிறவர்களுக்கு இவ்வளவு அர்த்தங்கள் புரியணுமானா இவ்வளவு பக்தியோட நீங்க சொல்றேன், உங்களுக்கு எவ்வளவு அர்த்தம் புரியுது யோசனை முடியும். அதனால ஒவ்வொரு திறனும் சொல்லும் போது அந்த அர்த்தங்கள் தன்னால மனசுல வந்துட்டே வரும். பாராயணம் மன்றத்துல அலுப்பு மாத்திரம் வரக்கூடாது. பாராயணம் மன்றத்துல சந்தோஷம் வரணும். இன்னைக்கு அம்பாள் நமக்கு பாராயணம் மன்றத்துக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தா, இன்னைக்கு அம்பாள் நம்மளால கேட்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தா, இதை நீங்க மனசுல நினைச்சு விட்டேன்னா தன்னை தெரியாம அதை திருப்பி 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 நம்ம வரும். கடவுச்சில சொல்லி முடிச்சுடுற, அம்பாள் மாதிரி ஒரு வரம் கொடுத்து பண்றவா வேற எங்கேயுமே கிடையாது. அம்பாள் சொல்றா, நீ பாராயணம் பண்ணினா உன்னை ஒரு காலத்திலையும் நான் கைவிட மாட்டேங்கிற. பாக்கி யாரும் இந்த மாதிரி சொல்வாளான்னு தெரியாது. நீங்க போய் யார்ட்டையும் உபகாரம் கேட்டேன்னா ஏதோ கொடுப்பா. அவ கொடுத்ததுல நல்லதாச்சுன்னு அழுதா போச்சு. அவ கொடுத்தனால இடைஞ்சல் வந்து நானே நீ கேட்டே நான் கொடுத்தேன், நீ எப்படி உபயோகம் பண்ணினியோ கார் கொடுக்கறனா கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கொடுத்தவனை போய் கேட்க முடியுமா? அவன் சொல்லுவான் நீ ஓட்ட தெரியல கார் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா? அம்பாள் சொல்றா, என்ன நீ நமஸ்காரம் பண்ணிட்டேன், என்ன நீ பிரார்த்தனை பண்ணியிருக்கேன், தெய்வீம் ஜப நிரந்தரம், என் ஜபத்தை நீ பண்ற, ஒரு நாளும் உன்னை நான் கைவிட மாட்டேன்.
நான் விமோக்ஷாமி, அப்படியே கையை இருக்கு நான் பிடிச்சுக்கிறேங்கிறா. குழந்தை தாயாரை பிடிச்சுக்கலை, தாயார் தான் குழந்தையை பிடிச்சுக்கிறா, காப்பாற்ற. நீங்கள்லாம் குழந்தைகள், அவள் ஜெகன் மாதா, அவள் தான் தாயார். அதை மாத்திரம் மனசுல வச்சுக்கோங்க. காரியங்கள்லாம் நன்னாடு. இன்னைக்கு ஏன் குருவை பத்தி சொன்னேன்னா, இன்னைக்கு குருவாரம். அவர் இந்த மாதிரி நமக்கு சொல்லி கொடுக்கலன்னா நம்மளால பாராயணம் பண்ணியிருக்க போகுது. அதுக்காக அவருக்கு ஒரு நமஸ்காரம். ஸ்ரீமாத்ரே நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீமாதா ஸ்ரீமாதா ஸ்ரீம் ஸ்ரீமாதா லலிதாம்பா ஸ்ரீமாதா ஸ்ரீமாதா ஸ்ரீம் ஸ்ரீமாதா லலிதாம்பா ஸ்ரீபாலா ஸ்ரீபாலா ஐம் க்ளீம் சௌः பாலாம்பா ஸ்ரீபாலா ஸ்ரீபாலா ஐம் க்ளீம் சௌः பாலாம்பா கல்யாணி கல்யாணி ககார ரூபா கல்யாணி 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 ககார ரூபா கல்யாணி ரீகாரி ரீகாரி ரீகார பர சௌಖ್ಯதா ரீகாரி ரீகாரி ரீகார பர சௌಖ್ಯದಾ ஸ்ரீமாதா ஸ்ரீமாதா ஸ்ரீம் ஸ்ரீமாதா லலிதாம்பா தேவநாத குரு சுவாமி தேசிக ஸ்வாத்மநாயக த்ராஹி த்ராஹி கிருபா சிந்தோ பூஜா பூர்ணதராம் குரு. அதுக்கு அடுத்த அந்த ஸ்லோகத்தை